நூல் விமர்சனம். குருதேவாய நமக. ஹரியோம். எனது பார்வையில் அன்பெனும் மலர் ஏந்தி என்ற நூல் வெளியீடு பற்றிய விமர்சனம். எழுத்தாளன் என்பவன் எந்த சூழ்நிலையிலும் உண்மைகளை வெளியிட வேண்டும் என்று அவைத்தலைவர் கவிஞர் கந்தவனம் அவர்கள் கூறிய கருத்துடன் ஆரம்பிக்கின்றேன். ஒரு அரச சபையில் அமைச்சனின் கடமையானது நீதியை எடுத்து கூறி அரசனை வழி நடத்துதலே. அது அரசனுக்கு பிடித்தமானதோ இல்லையோ என்பதில் அல்ல. அநீதி இழைக்கப்படுகின்ற போது அரசனுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக முகஸ்துதி பாடுதலோ அல்லது நீதிக்கு புறம்பான கருத்துக்களை கூறுபவனோ உண்மையான அமைச்சனாக இருக்க முடியாது. அவ்வாறே விமர்சனமும். விமர்சனம் என்பது ஒரு ஆய்வில் உள்ள சரியையும் தவற்றையும் எடுத்து கூறி அதனை முன்னோக்கி வளர்த்தெடுத்து செல்லுவதற்கே அன்றி அதை அடித்து வீழ்த்துவதற்கு அல்ல என்பதை கூறிக்கொண்டு தொடர்கிறேன். கனடாவில் வெளிவருகின்ற பெரிய பத்திரிகை ஆசிரியர்களும் ஆன்மீக அன்பர்களும் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் அறிஞர்களுமாய் அவை நிறைந்தே இருந்தது. இயந்திரமயமாகிவிட்ட எமது மேற்குலக வாழ்க்கையில் நூல் என்பதை வெளியிடுவதோ அல்லது அதை வாசிப்பதோ என்பது மிகவும் கடினமானதொன்றே. வாசிப்பு என்கின்ற பழக்கம் எல்லா வகையிலும் உலக அளவில் அருகிக் கொண்டே வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான நிகழ்வுகள் பெரிதும் பாராட்டப்படக்கூடியவையே. ஆத்மார்த்தமாக சொல்லப்படாத வெறும் சம்பிரதாயங்கள் எதனையுமே சாதித்து விடப் போவதில்லை. அதை செய்வதனால் நாம் என்ன லாபத்தை கண்டுவிடப் போகிறோம்? எண்ணங்களே எல்லாவற்றையும் எல்லாவற்றின் செயல்களுக்கும் அடிப்படை. அவற்றிலிருந்தே உலக நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன. எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்பது மனதை கட்டுப்படுத்துவதாகும். அவ்வாறான நிலையில் மனதை கட்டுப்படுத்தாது வெறுமனே கண்களை மூடிக்கொள்வதால் புறக்காட்சியை மட்டும் வேண்டுமானால் தவிர்க்கலாம். ஆனால் அகத்தே எழுகின்ற எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? எனவே கண்களை மூடுகின்ற போது மனத்தையும் ஒரு கட்டுப்பாடாக வைத்திருந்தால் மாத்திரமே அக புற சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அதை விடுத்து வெறும் சம்பிரதாயத்துக்காக உலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி என்பது எந்த வகையானது என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். தொடர்ந்து ஆசியுரை வழங்கிய சிவஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்கள் அவர்கள் அன்பெனும் மலரேந்தி என்ற பெயருக்கு மிகவும் அற்புதமான தத்துவார்த்த விளக்கத்தை அளித்தார். இந்து மதத்தில் இருக்கின்ற எல்லா உருவக கடவுள்களும் அன்பு என்பதை குறியீடாக கொள்வதற்கு பெண் கடவுள்களை படைத்தார்கள். அப்பெண் தெய்வங்கள் எல்லாம் ஒரு கரத்திலே மலரையே ஏந்தி இருக்கின்றனர். இன்னும் ஒரு படி மேலே போனால் தெய்வங்கள் தாமரை மலரையே பீடமாக கொண்டிருக்கின்றன என்றும், அது மட்டுமல்ல, மனிதனை எடுத்து நோக்கினால் அவனது இதயமே முக்கியமான பகுதி. அதில் தான் தெய்வம் உறைவதாக பேசப்படுகின்றது. இதயத்தின் மலர்ச்சியே முகத்தில், இதழில் புன்னகையாக விரிகிறது. அதையே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அது மட்டுமல்ல, முகத்தை முகமலர் என்றும், மகாலட்சுமி உறைவதாகவும், கரங்களை கரமலர் என்றும், தோள்களை புஜமலர் என்றும், அதையே வீரலட்சுமிக்கு உதாரணமாக கருதுவதாகவும், இவ்வாறு அஷ்டலட்சுமிகளும் மனிதனில் ஒவ்வொரு இடத்தில் உள்ளார்கள் என்றும், எனவே இறைவனை வழிபட கால நேரம் தேவையில்லை என்பதையும், அதற்கு உதாரணமாக முருகனின் மனைவியரான வள்ளியும் தேவயானையும், வள்ளி சூரியனை கண்டு மலரும் தாமரையையும், தேவயானை சந்திரனை கண்டு மலரும் அல்லியை வைத்திருப்பதாகவும் அருமையான ஒரு தத்துவ விளக்கத்தை அளித்து சபைக்கு புரியதோர் பரிணாமத்தை கொடுத்தார். தொடர்ந்து நூல் வெளியீட்டு உரை பற்றிய ஆய்வை மேற்கொண்ட திருமதி மீனா தவரட்னம் அவர்கள், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசுநாதரின் கூற்றை மெய்ப்பிப்பதாக திருமதி விஜயாராமன் அரும் பனையினால்தான்
தன்னால் சுவாமி பரமாத்மானந்தா அவர்களின் பல நூல்களுக்கு ஆய்வு செய்யும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. ஆன்மீக நூல்களை இலகுவில் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் விஜயா அம்மா அவர்கள் சுவாமியின் கருத்துக்களை மிக எளிய நடியில் கொண்டு வந்ததாலேயே தன்னால் அவற்றை விளங்கிக் கொள்ள முடிந்தது என நூல் ஆசிரியரின் சிறப்பையும் பெருமையையும் மட்டுமே கூறி தனது பெயரின் முன்னால் எதுவித பட்டப்பெயரும் இல்லை என்றும் ஆயினும் தன்னை ஒரு ஆய்வாளராக அழைத்ததற்கு நன்றி என கூறியதாவது: வெறும் பட்டமும் பதவியும் மட்டுமே கல்வியின் தகமையை தீர்மானிப்பதல்ல என்பதை பறைசாற்றியது போலிருந்தது. அவரது நாவன்மையில் பாரதியின் திறனும், மேலும் அவர் நூலை பற்றி கூறிய போது அன்பனும் மலரேந்தி என்ற நூலை வாசிக்கும் போது கண்ணீர் பெருகியதாகவும் கூறினார். அன்பும் கருணையுமான இறைத்தன்மை இருக்கின்ற போது மட்டுமே அவ்வாறான செயல்களில் ஈடுபடும் போதோ அல்லது பாத்திரத்துடன் ஒன்றும் போதோ கண்கள் நீரை கசிக்கும். இதய கமலத்தில் இறைவனே மலர்ந்திருக்கின்ற போது அந்த அம்மையாரின் நாவில் வேதத்திற்கும் விளக்கம் இருக்கும். தொடர்ந்து நூல் ஆய்வு என்ற விடயத்தை மேற்கொண்ட திருமதி கௌசல்யா சுப்பிரமணியன் அவர்கள் அன்பனும் மலரேந்தி என்ற நூலை திருமதி விஜயாராமன் அவர்கள் எந்த தளத்தில் இருந்து அவர் இந்நூலை எழுதியிருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து அதற்குரிய விடயமாக ஆன்ம தளத்தில் அத்வைதத்தை மூலமாக கொண்ட சங்கர தத்துவம், ஆதிசங்கரின் கருத்துக்கள் என்பதை அவரது தளம் என அவரது நூல் இலக்கை நோக்கியதே என்பதை கண்டுபிடித்து தமது திறமையை பசுமரத்தாணி போல் சபைக்கு வெளிக்கொணர்ந்தார். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற போது மட்டுமே அச்செயல் காலங்களை கடந்து நிற்கும் என்பதற்கு மூலத்தை, தளத்தை ஆய்வு செய்வது அவசியமே. அடுத்து நூல் ஆய்வை மேற்கொண்ட கவிஞர் புகாரி அவர்கள் கவிதை தளத்திலிருந்து தன்னை சிறுகதை, நாவல் என்ற தளத்திற்கு உயர்த்துமானால் அதற்கு இந்நூலே காரணமாக முடியும் எனவும், இந்நூலின் நடை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் இருப்பதாகவும், இதன் 154 பக்கங்களையும் சோர்வின்றி ஆவலுடன் படிக்க தூண்டியதாகவும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், காந்தி பிறந்த மண்ணிலிருந்து எவ்வாறு ஒரு பெண் இருப்பாள் என்பதற்கு இது ஒரு உதாரணமே என இந்திய பெண்களின் சிறப்பை எடுத்துரைத்தார். மேலும் கதையில் ஓர் வண்டியோட்டினர் பஸ் எவ்வாறு உடல் ஊனமுற்றோருக்கு உதவுகிறார், இறங்கும் போதும் ஏறும் போதும் தேங்க்ஸ், நன்றி கூறுகிறார், இவ்வாறான சூழலை தாங்கியதாக இந்நூல் வெளிவந்திருக்கிறது என்றும் கூறினார். உண்மையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைகின்ற ஒரு நாட்டில் அந்நாட்டின் கல்வி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை முன்னேற்றமடைவது இயல்பானதே. பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைந்திருந்த எந்த நாட்டிலும் அந்நாட்டின் கல்வி, சமூக, ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்டேஷன், பண்பாடு ஆகிய தளங்களில் அவை முன்னேற்றமடைவது கண்கூடும். மேற்குலக நாடுகள் உதாரணம். எனவே ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடையாது அந்நாட்டில் போக்குவரத்து வசதிகள், பழக்க வழக்கங்கள், கல்வி என்பவற்றில் முன்னேற்றம் அடையவில்லை என கவலைப்படுவது அச்சமூகத்தையே கொச்சைப்படுத்துவது போல் அமையவில்லையா? மேலும் இந்நூலோ அன்பு என்பதையும், அதிலும் எதுவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும், தற்கொலை என்பதை சற்றே சிந்தியுங்கள் என்பதையும், ஒரு பெண் அதற்காக போராடுவதாகவும் சித்தரிக்கின்ற இந்நூலை பற்றி ஆய்வு செய்தவர் மாமியாரும் 3 மகன்களும் என்ற கதையை கூறி, மாமி மருமகன்களின் செயல்களுக்கு பரிசாக பொருளை அளிப்பதன் மூலமும் அன்பின் மூலத்தை எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக்கியும், மாமியாரை கொலை செய்வதில் குரோதத்தையும் அதற்கு பரிசாக வெளிநாட்டுக்காரை மாமனாரும் என அழிந்து போகும் பொருட்களுக்கும் சொத்திற்கும் குடும்ப உறவுகளை, அன்பை, தூய்மையை மாற்றீடாக்கி சபையோரின் சிரிப்பை பரிசாக பெற முனைந்தது இக்கதையின் உண்மையை கேலி கூத்தாக்கவில்லையா என கேள்வி எழுப்புகின்றேன். உதயன் பத்திரிகையாளர் திரு லோகேந்திரலிங்கம் அவர்களின் வாழ்த்துரையுடன் இக்கூட்டம் முடிவடைய முன்பாக திருமதி விஜயாராமன் அவர்கள், எனது மகள் சியாமாவும் எனது மகன் பிரசன்னாவும் எனது 2 கண்களானால், எனது கணவர் புதுவைராமன் அவர்களோ எனக்கு தலையிடப்பட்ட கிரீடம் என கூறியதை உண்மையாக்கிய வகையில் அவர்களது செயற்பாடுகளே நிரூபித்தன.
திரு புதுவை ராமன் அவர்கள் இந்நூலை வெளியிட எடுத்த அரும்பெரும் முயற்சியும், அந்நூலை விமர்சனம் செய்து அதில் உள்ள சரி தவறுகளை கூறி சியாபாவும் முழு மூச்சாக எல்லா சுமையையும் தனது தோள்களில் சுமந்த பிரசன்னாவின் பண்பும், எல்லாவற்றிற்கும் மேலாக தமது குயிலினும் இனிய குரலால் சபையை பிரமையிழக்கச் செய்த சியாமாவின் பாடலும் விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை என்பதை நிரூபித்தது. காலத்தால் அழியாத எழுத்துக்களை தாங்கி வரும் திருமதி விஜயாராமனின் நூல்கள் எழுத்துலகுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்கின்ற போது அதை வெளியிடும் முயற்சியில் ஈடுபடும் அவரது கணவர் எழுத்தாளர் புதுவை ராமன் அவர்களின் அரும்பணி அளப்பெரியது. வாழ்க எழுத்துப்பணி, வளர்க ராமன் சாரின் தொண்டும் எழுதுப்பணியும். நன்றி. 5/10/2009. நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். எம்முன் இருப்பவரும் எங்கெல்லாமோ இல்லாதவையும், கல்லிலும் முள்ளிலும் எளிமையிலும் கடவுளை தேடுபவன் இருக்க, பளிங்கு மாளிகையில் செங்கம்பள விரிப்பில் பூமத்தம் விதையையும் போதைப் பொருட்களையும் கலந்து நம்பிக்கையை நட்டாற்றில் விதைத்த நமட்டுக்களின் நஞ்சு விதைகள் போலி சாமியார்களாகி சத்தியத்தை தொலைத்து அச்சிட்ட காகிதத்தை சட்டை பைகளினுள்ளிட்டு பிறர்படும் அவஸ்தைகளை கண்டு சிரிக்கின்றனர். பிக்ஷாந்தேகி பவதி என்னும் நிலையானது கடவுளை தவிர எதுவுமே இல்லை என்ற உயர் நிலையானது கோடிகளாக வங்கிகளிலும் சொத்துக்களாகவும் குவிகின்றன. கையை தூக்கினால் 5000, கட்டியணைத்தால் 25,000, வீட்டிற்கு விஜயம் செய்தால் 1,00,000 என்றும் விரிந்து போலிகளாய் தெரிந்த போதும் கடவுளை காசினால் வாங்கிவிட முடியும் என்று வியாபார நோக்கிலேயே வளர்க்கப்பட்ட வளர்ப்பு முறையினால் நம்பி எதை கொடுத்தாவது நிம்மதியை வாங்க முயலும் பக்தர் கூட்டம். விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் இம்பல்சிவ் எனப்படும் ஆய்வு செய்யாது செயற்படுகின்ற நிலையிலேயே பருவ வயது இளைஞர்கள் டீனேஜ் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்நிலையிலேயே நாமும் கூட தொடர்ந்து இருந்துவிட போகிறோமா? கனடாவிலும் கூட அரசியல் பிரபலங்களின் சதிகளும் ஏமாற்று வேலைகளும் கார்த்திருட்டுகளும் அம்பலத்திற்கு தினப்பத்திரிகைகள் வருகின்றன. போப்பாண்டவர் தொடக்கம் போலி சாமியார்கள் வரை சல்லாபங்களும் கரீபியன் தீவுகளில் இடப்படும் வங்கி இருப்புகளும் உடனடியாகவே காட்டப்படுகின்றன. தோற்றங்கள், இமேஜ் அல்லது போலியான விளம்பரங்களினோடு மறைக்கப்பட்டவை கூட அதே பணத்தை மேசையிலிட்டு நுட்பமான கேமராக்களின் மூலமும் இன்னபிற வழிகளிலும் அம்பலத்திற்கு வந்து விடுகின்றன. எனவே நம்பிக்கை என்பதை விடுத்து உண்மையை பற்றி கொள்ளல் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடியது என்பதை எல்லா வழிகளிலும் நமக்கு உணர்த்துகிறது. மகிழ்ச்சியும் உண்மையும் இன்பமும் பொருட்களிலிருந்தோ உறவுகளிலிருந்தோ கிடைப்பதில்லை என்ற வேத உண்மையானது இலகுவாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. போதைப் பொருட்கள் அனைத்தும் நாம் எந்த விதமான எண்ணத்துடன் உட்கொள்கிறோமோ அதே மனோநிலையை மட்டும் இறுக்கி பிடிக்கும் தன்மையுடையவை. இறை உணர்வை தேடிக்கொண்டே இருக்கும் மனோநிலையுடன் இருப்பவர்க்கு அவை அவர்களுக்கு தெரியாமலே ஊட்டப்பட்டு விடுகின்ற போது அவர்களது முன் அனுபவமற்ற தன்மையினால் அதுவே இறைநிலையாக வெறித்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அதிலிருந்து மீளவே முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். உறுத்தி கொண்டிருக்கும் மனச்சாட்சியை கொன்று விடுவதற்கே தெரிந்தே அதை உட்கொள்பவர்கள் போதையேற்றிக் கொள்கிறார்கள். இதுவே பின்னர் ஒரு பழக்கமாக அடிக்ஷன் மாறிவிடுகிறதல்லவா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பதன் அர்த்தமாகிய இறைவனை கண்டவர்கள் யாரும் வெளியே சொல்வதில்லை, வெளியே சொல்பவர்கள் இறைவனை காணவில்லை என்பதும் கூட இவர்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறதா? ஆனால் ஞானிகளும் ரிஷிகளும் அந்த நிலைக்கு வருகிறார்கள். எனவேதான் அவர்கள் மௌனத்திலேயே இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த மெய்ப்பொருளை விளக்க முடியாது. அதற்கு வார்த்தைகள் இல்லை. மொழிகளுக்குள்ளும் வார்த்தைகளுக்குள்ளும் விளங்கங்களுக்குள்ளும் நீண்டும் விரிந்தும் கடந்தும் இருக்கும் அந்த பிரம்மத்தை வெறும் வார்த்தைகளில் கூறிவிட முடியுமா? ஆம், அதற்கு மிக மிக ஆழ்ந்த பக்தியும் பூரண சரணாகதியும்
கூறிய வேதாந்த ஞானமும் அவசியம். அப்போதுதான் முன் அனுபவமேயற்ற அந்த அனுபவ நிலையை அல்லது ஆழ்ந்த தியானத்தில் மட்டுமே ஏற்படுகின்ற அல்லது தொடர் தியானத்தினால் பிரம்ம நிலைக்கு உயர்ந்தவர்களால் மட்டுமே இவற்றை அவதானிக்கவும் இறைவனின் வார்த்தைகளே அவ்வாறான ஞானிகளுள் குருமார்களுள் நேரடியாக இறங்கி அதனை விளங்க வைக்கின்றனவே தவிர அவ்வாறு இல்லாதவர்கள் வெறும் இரவல் வார்த்தைகளில் அல்லது இரவல் அனுபவங்களில் களவாடி குதிரையோட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் அது இருக்கிறது, வள்ளுவர் சொன்னார், பாரதி சொன்னார், இளங்கோ சொன்னார், திருநாவுக்கரசர் சொன்னார் என்பவற்றை உதாரணங்களாக காட்டுபவர்கள் இறைநிலை என்பதையோ அதை அடைவதற்குரிய வழி என்ன என்பதையோ அறியவில்லை என்றாலும் பிழைப்பு சும்மா இருக்க விடுவதில்லையே. வேதத்தின் அந்தமாக கருதப்படும் வேதாந்தத்தை எத்தனை பேர் அறிவார்கள்? அவ்வாறாக வேதாந்தத்தை கற்ற ஒருவரால் மட்டுமே தொடர் தியானத்தினால் உணர்த்தப்படும் உண்மை உபதேசங்களை கூறி ஒவ்வொருவரின் மனங்களை மலரச் செய்து அக மாற்றம் என்பதை கொணர்ந்து அதனூடாக இறை அனுபவங்களை வெளிக்கொணர முடியும். இவ்வாறான அனுபவங்களும் குப்த வித்யா தெய்வீக யோக ரகசியங்களாக தொடர்ந்து எல்லோருக்கும் வெளியே சொல்ல மறுக்கப்பட்டவையே. ஆனால் இவற்றையும் மீறி ஒருவர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என தனது நலன்களையோ ஏற்படுகின்ற விளைவுகளையோ எதிர்பாராது உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரது அதீத சக்தியையும் உயர் நிலையையும் கருணையையும் என்னவென்பது? இந்நிலையிலேயே ராமானுஜர் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறப்பட்ட போதும் ஸ்ரீரங்கத்தில் கோபுரத்தில் ஏறி நின்று அனைவரும் பெற்று இன்பமுறட்டுமே என்ற நோக்கில் மட்டுமே உரத்து சத்தமிட்டு கூறுகிறார். ஒரு உண்மையான குருவானவர் எம்முள்ளே நாம் மலர்வதற்குரிய வழிமுறைகளை விளக்கி கூறுவார். நிழல் இருக்கும் வரை எமக்கு அதன் அருமை தெரியாது. எம்முன்னே இருக்கும் புதையலாகிய எமது குருவை விடுத்து எங்கெங்கோ தேடியலைந்து விரக்தியும் வெறுப்பும் அடைந்து களைப்படிகையில் வாழ்க்கையில் மரண தேவனும் தோன்றி தனது பணியை செய்ய தயாராகி விடுகிறான். வாழ்க குரு, வளர்க அவரது தன்னலமற்ற திருத்தொண்டு. நன்றி, வணக்கம். 2010